Hello, viewers and readers. Welcome to Book Readers Hub யூடியூப் சேனல். இந்த சேனல் நம்ம நார்மலாக புக் ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் பற்றியும் உங்களுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இது எல்லாமே கொடுக்கலான்ற ஐடியாவில் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் த புக் ஆஃப் சீக்ரெட்ஸ் 112 மெடிடேஷன்ஸ் டு டிஸ்கவர் த மிஸ்ட்ரி வித்தின், இது ஓஷோவோட ஸ்பீச்சில் இருந்து இந்த புக்கை டிரைவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக ஓஷோ இந்த புக்கை எழுதலை, அவரோட ஸ்பீச்சை வச்சு டிரைவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் கிட்டத்தட்ட நான் ஒரு 64 பேஜஸ் படிச்சிட்டேன். இன்னும் இந்த ப்ரீவியஸ்லி இருக்கிற பேஜஸ் எல்லாமே இந்த வீடியோ எப்படி ரீச் ஆகுது, எத்தனை பேர் இதை லைக் பண்ணுறீங்க, இந்த வீடியோவை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இந்த மாதிரியான திங்ஸை வச்சு நான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்ஸையும் வச்சு தான் ப்ரீவியஸ்லி இருக்கிற விஷயங்கள் நான் படிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் பேஜ் நம்பர் 64 ஆல்ரெடி பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேஸில் இருந்து இப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த புக்கை எடுத்தோடனே நான் 64 படிக்கிறேன் அப்படின்ற உங்களுக்கு உடனே கேட்சப் ஆகிறதுன்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் டைட்டில் அண்ட் கான்செப்ட்ஸில் வரும் இந்த புக்கு. ஸோ நீங்கள் இந்த டாபிக் பார்த்த உடனேவே ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். 112 மெடிடேஷன்ஸ், ஸ்டெப்ஸ் ஆர் டெக்னிக்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டெக்னிக்ஸ் பற்றி ஓஷோ பேசியிருந்திருக்காரு. அவரோட ஸ்பீச்சில் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காருன்றதை நமக்கு இங்கே புக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்கள் நார்மலாக படிக்கிறீங்க அப்படின்றது லைஃப் பற்றி உங்களுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மெடிடேஷன் பற்றி என்ன அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாம் வச்சு தான் இங்கே அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்றதை புரியும். ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதலை இந்த புக் ஏற்படுத்தும். எனக்கு ஆக்சுவலாக ஓஷோவோட ஸ்பீச் இது எல்லாமே நிறைய கேட்டிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அப்ரோச்சிங் த லைஃப் நான் அப்படி தான் ஆக்சுவலாக அப்ரோச் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயங்கள் ஐ ஓப்பனிங்காக இருக்குது. இதை யார்கிட்டாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்களா அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கான அந்த புரிதல் ஏற்படும். நிறைய பேர் இந்த புரிதலோடு இருப்பீங்க, பட் இதை எப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் இருப்போம், நானுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜாக இந்த யூடியூப் சேனலை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த பிரிட்ஜில் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஐடியாஸ், உங்களோட ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போது நான் 64th பேஜில் வாட்ச் த டேர்னிங் பாயிண்ட் பிட்வீன் டூ பிரெத்ஸ். ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட் பார்த்திங்கன்னா ப்ரீதிங். ஸோ இந்த ப்ரீதிங் நம்ம மூச்சு விடுறோம். இந்த மூச்சு விடுறதில் நம்மளும் இந்த யூனிவர்ஸ், இந்த லைஃப், இது கூட நம்ம கனெக்ட் ஆகிட்டுருக்கோம். ஸோ இந்த ப்ரீத்திங்கிறது ஒரு பாலம் மாதிரி இந்த லைஃபோ இந்த யூனிவர்ஸ்க்கும் நம்மளோட பாடிக்கும் ஒரு பாலம் மாதிரி செயல்படுது. ஸோ இப்போ அதை பற்றி ஓஷோ என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் படிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் இது செகண்ட் டெக்னிக். ஸோ ப்ரீவியஸ்லி ப்ரீதிங்கில் இன்னொரு டெக்னிக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தந்த்ரா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது.
இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ரீவியஸ்லி இருக்கிறத. பட் இப்போ இன்னும் இந்த புக்கில் அடுத்தடுத்து இருக்கிற விஷயங்களை ஃபஸ்ட் பார்த்துருவோம். செகண்ட் டெக்னிக், வாட்ச் த டேர்னிங் பாயிண்ட்ஸ் பிட்வீன் டூ breaths. All these 9 techniques are concerned with breath. ஸோ டோட்டலாக ப்ரீதிங்கில் 9 டெக்னிக்ஸ் பற்றி அவர் சொல்லியிருக்காரு. As breath turns from down to up and again as breath curves from up to down, through both these turns realize. நார்மலாக நம்ம ப்ரீத்திங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற ஏரை வந்து இன்ஹேல் பண்ணி உள்ளே எடுத்துக்கிறோம். மறுபடியும் நம்ம உள்ளே இருக்கிற ட்ராஷ் ஏர், ஸோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லுவோம், அந்த ஏரை எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஈவந்தும் நம்ம அன்கான்ஷியஸாக இருந்தாலும் நம்ம ப்ரீத்திங்கை ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, ப்ரீத்திங் ஹேப்பன் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ லைஃப்பில் நம்ம ப்ரீதிங் பற்றி கேர் பண்ணிக்கே வேணாம். நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, நம்ம நல்லா இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, ஈவந்தோ ரொம்ப ஹையாக இருக்காங்க, போதையாக இருக்காங்கனாலும் அவங்க ப்ரீத் பண்ணுவாங்க, அன்கான்ஷியஸாக இருந்தாலும் ப்ரீத் பண்ணுவாங்க. ஒரு பெயினில் இருந்தாலும் ஹாப்பினஸில் என்ன நடந்தாலும், நீங்கள் பிறந்ததுலேருந்து ஃப்ரம் யுவர் சைல்டுஹுட் டு யுவர் ஓல்ட் ஏஜ், நீங்கள் இறந்து போகிற வரைக்கும் நம்ம ப்ரீதிங்குன்றது நமக்கே தெரியாமல் கண்டினியூவாக ஹேப்பன் ஆகிட்டே இருக்குது. இப்போது இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் நிறைய ரிலேட் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். அப்படி உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி கனெக்ட் ஆக முடியும். அப்படி இல்லைனாலும் போக போக அதுக்கேற்ற மாதிரியான டெக்னிக்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய புக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமையும் நார்மல் ஸ்பீச்சஸ்லேயும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம புக்கில் இருக்க லைன்ஸை பார்ப்போம். It is the same but with a slight difference. The emphasis is now not on the gap but on the turning. So previously ஒரு தடவை நம்ம இப்போ ப்ரீத்தை வந்து இன்ஹேல் பண்ணுறோம், பண்ணிவிட்டு அகைன் எக்ஸ்ஹேல் பண்ணுறோம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு லைனில் ட்ராவல் ஆகிற ஒரு விஷயம் இல்லை. இந்த ப்ரீத்தை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது, அகெயின் நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணும்போதும் அனதர் ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக சர்க்குலேட்டிங். இந்த ப்ரீத்துன்றது ஒரு சர்க்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது. இது வந்து லைன் மாதிரி பேரலாக ஒரு இப்போ 2 பேரலல் லைன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 2 கோடு போட்டோம்னா அந்த 2 கோடுமே எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது, டைரெக்டாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட ப்ரீத்திங் வந்து இல்லை, அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதை நீங்கள் நார்மலாக நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்க, அந்த ப்ரீத்திங்கில் இதை நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். We always think of them as 2 parallel lines, breath going in and breath going out. Do you think that these are 2 parallel lines? They are not. Breath is going in is half the circle, breath going out is the other half of the circle. So understand this. First, breathing in and out creates a circle. நம்ம ப்ரீத் பண்ணுறது, இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுறது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுது. They are not parallel lines because parallel lines never meet anywhere. Secondly, the breath coming in and the breath going out are not 2 breaths, they are 1 breath. The same breath which comes in goes out, so it must have a turn inside. It must turn somewhere. There must be a point where the incoming breath becomes outgoing. Why put such emphasis upon turning? Because Shiva says, as breath turns from down to up and
again as breath goes from up to down. Through both these turns, realize. இந்த புக்கில் இருக்க விஷயங்கள் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவி அதாவது பார்வதி சிவன் கிட்ட வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கு சிவன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருப்பாரு. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம நார்மலாக படிக்கும்போது ஜஸ்ட் வேர்ட்ஸாக மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம மைண்டுக்கு எட்டின ஒரு ஆன்சராக மட்டும்தான் அது இருக்கும். பட் நமக்கு சரியான ஒரு புரிதல் வந்து அதில் கிடைக்காது. பட் இப்போ ஓஷோ இந்த புக்கில் எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பியாண்ட் மைண்ட். ஸோ மைண்டவும் தாண்டி சிவன் வந்து அவரோட ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காரு. பட் நம்ம பீப்புள் இதை மைண்ட் லெவலில் மட்டும்தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரோட எக்ஸ்ப்ளனேஷனை பியாண்ட் மைண்டில் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போது பியாண்ட் மைண்டில் இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Very simple, but he says realize the turns and you will realize the self. So previously inhale and exhale ரெண்டுமே half circle. ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரே ஒரு சர்க்கிள்ன்ற சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஒரு சர்க்கிளை ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எப்பயுமே நம்மளோட ப்ரீதிங்கை வந்து ரியலைஸே பண்ண மாட்டோம். நம்ம பட்டு கான்ஸ்டண்ட்டாக ப்ரீத் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ஈவன் தோ ஃபார் செகண்ட்ஸ் கூட நம்மளால் மூச்சு விடாமல் இருக்க முடியாது. பட் நம்ம மூச்சு விடுறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரீதிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வி ஆர் ப்ரீதிங் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். ஸோ ஒரு ரியலைசேஷன்றதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். இஃப் யூ நோ டிரைவிங், you know about gears. Each time you change the gear, you have to pass through the neutral gear, which is not a gear at all. From the first gear you move to the second, or from the second to the third, but always you have to move through the neutral gear. That neutral gear is a turning point. In that turning point, the first gear becomes the second and the second becomes the third when your breath goes in and turns out. It passes through the neutral gear, otherwise it cannot turn out. It passes through the neutral territory. In that neutral territory, you are neither a body nor a soul, neither physical nor mental. Because the physical is a gear of your being and the mental is another gear of your being. You go on moving from gear to gear, but you must have a neutral gear where you are neither body nor mind. இப்போது இந்த லைன்ஸில் நம்ம பார்த்தோம்னா, ஸோ காரை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. கார் கியரை நம்ம நார்மலாக நியூட்ரல் கியரில் இருந்து ஃபஸ்ட் கியருக்கு மூவ் பண்ணோம். அகெயின் நம்ம செகண்ட் கியருக்கு வந்து நியூட்ரல் வந்துட்டு நம்ம கீழே வருவோம். சேம் தேர்ட் போகும்போது நியூட்ரல் வந்து தேர்ட், அகெயின் தேர்ட் டு ஃபோர்த், தேர்ட் டு நியூட்ரல், நியூட்ரல் டு ஃபோர்த். ஸோ இப்படி தான் நார்மலாக இந்த கியரிங் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இதை வந்து நம்மளோட ப்ரீதிங்கோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஃபஸ்ட் கியர் சொல்லலாம். அகெயின் நம்ம இன்ஹேல் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்டில் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே நியூட்ரல் கியர் சொல்கிறாங்க. அகெயின் நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அந்த பாயிண்ட்லேருந்து அகெயின் ஒரு கியருக்கு வருவோம். அப்போது நம்மளோட ப்ரீதிங் எல்லாமே எக்ஸ்ஹேல் ஆகும். தென் we will stop at a point for some time. ஸோ அந்த இடத்துல ஒரு பாயிண்டில் நம்ம நிறுத்துவோம் நம்மளோட ப்ரீதிங்கை. ஸோ அப்போ அதுதான் அகெயின் நம்மளோட நியூட்ரல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நியூட்ரல் டெரிட்டரியை வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நியூட்ரல் வந்து நம்மளோட பாடியும் சோல் இது ரெண்டுமே கனெக்ட் ஆகாத ஒரு பாயிண்ட்டு தான் அதை நியூட்ரல் சொல்கிறோம். அது வந்து neither physical nor mental. Physical is a gear of your being and the mental is another gear of your being. ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணுறோம் அப்படின்றது அது ஒரு கியர் நான் சொல்லியிருந்தேன். அது நம்ம ஃபிசிக்கல் கியர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இன்ஹேல் பண்ணுறோன்றது நம்மளோட பாடி எல்லாத்துக்குமே
ஆக்சிஜன் இது எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஃபிசிக்கலாக அலைவாக இருக்கோம். அதே மாதிரி நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம அகெயின் அந்த ஆக்சிஜன் அந்த ப்ரீத்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மென்டலி நம்மளோட மைண்ட் வந்து அடுத்த அந்த லேப்காக அடுத்த அந்த பிரெத்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இன்ஹேலில் நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பாடியில் ஏர் சப்ளை ஆகிட்டுருக்கு, அண்டு எக்ஸ்ஹேலில் நம்மளோட மைண்ட் அகெயின் அடுத்த பிரெத்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த 2 பார்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 பார்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ வென் யூ இன்ஹேல், ஒன்ஸ் நீங்கள் இன்ஹேல் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் ஸ்டாப் பண்ணுவீங்க. அந்த பாயிண்ட் தான் நியூட்ரல். அகெயின் நீங்கள் எக்ஸ்ஹேல் பண்ணதும் ஜஸ்ட் ஃபார் எ செகண்ட், ஃபார் எ மில்லி செகண்ட் ஒரு பாயிண்டில் நீங்கள் ஸ்டாப் ஆவீங்க. ஸோ அதுதான் நம்மளோட நியூட்ரல். இந்த நியூட்ரல் கியரை தான் அது வந்துட்டு நெய்தர் எ பாடி நார் எ சோல். ஸோ இட்ஸ் நியூட்ரல். அந்த இடத்துல வந்துட்டு அந்த பாயிண்டில் நீங்கள் உங்களோட பாடியோடையும் கனெக்டடாக இல்லை, ஆஸ் வெல் அஸ் மைண்டோடையும் கனெக்டடாக இல்லை. ஸோ அதுதான் அந்த நியூட்ரல் பாயிண்ட். அந்த நியூட்ரல் பாயிண்ட் அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் இருக்குது. You go on moving from gear to gear, but you must have a neutral gear where you are neither body nor mind. அந்த நியூட்ரல் பாயிண்டில் தான் you are neither body nor mind. In that neutral gear you are simply an existence, pure, simple, unembodied with no mind. இப்போ இந்த நியூட்ரல் கியர், இப்போது நான் உங்களுக்கு நியூட்ரல் கியர், இன்ஹேல், எக்ஸ்ஹேல்ன்ற டேர்ம்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ இது நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் கேட்காம உங்களோட ப்ரீதிங்கை வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ப்ரீதிங்கை வாட்ச் பண்ணும்போது இந்த திங்ஸ் எல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக முடியும். பட் முடியலனாலும் ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்து சைலண்ட்டாக இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்கள். அந்த நியூட்ரல் பாயிண்டில் நீங்கள் இருக்கிறது யூ ஆர் சிம்ப்ளி அன் எக்ஸிஸ்டன்ஸ். நீங்கள் சிம்பிளாக அமைதியாக உங்கள் மைண்டு ஆக்டிவாக இல்லாமல், உங்களோட பாடி ஆக்டிவாக இல்லாமல், யூ ஆர் நாட் ஐடென்டிஃபைட் வித் எனிதிங் அப்படின்ற ஒரு பாயிண்டில் நீங்கள் இருக்கீங்க. எப்போ அப்படின்னா வென் யூ ஆர் அட் த நியூட்ரல் பாயிண்ட். அந்த நியூட்ரல் பாயிண்ட் எப்போ என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வென் யூ ஆர் இன்ஹேலிங் யூ வில் stop at a certain point for a certain seconds. Again when you are exhaling you will be stopped for a moment, for a microsecond. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் நம்மளோட நியூட்ரல் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த நியூட்ரல் பாயிண்டில் நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கீங்க, ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்றது யூ ஆர் சிம்ப்ளி எக்ஸிஸ்டிங். நீங்கள் simply you are there, you have no thoughts, you are not connected with the body. This is why there is the emphasis on the term man is a machine, a large very complicated machine. You have many gears in your body, many gears in your mind. You are not aware of your great mechanism, but you are a great machine. So man, எவ்வளவோ மெஷின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, பட் இருந்தாலும் we are a great machine, a large very complicated machine. அது மட்டும் இல்லாமல் நமக்கும் நிறையா கியர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கியர்ஸ் எங்கெங்கன்னா நம்மளோட பாடியிலையும் சரி நம்மளோட மைண்ட்லேயும் நிறைய கியர்ஸ், நிறைய கிரேட் மெக்கானிசம்ஸ் இருக்குது. பட் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கோம். அண்ட் இட் இஸ் குட் தட் யூ ஆர் நாட் அவேர். இந்த விஷயங்கள் பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க யூ குட் கோ மேட். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் உள்ளே வராங்க, இல்லை ஸ்பிரிச்சுவல் உள்ளே வந்த பர்சன்ஸை பார்க்குற அதர் பர்சன்ஸ் எப்படி ரிலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன். ஸோ ஏன் அப்படின்னா மெனி பீப்புள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆர் பீயிங் அவேர் ஆஃப் வாட் தே ஆர் டூயிங், வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம்
வாட் தே ஆர் மோர் கேப்பபிள் ஆஃப்ன்ற விஷயங்கள் பற்றி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கணும். வாட்ஸ் பியாண்ட் ஆல் திஸ் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ் ஸ்பிரிச்சுவல் உள்ள ரொம்ப மோஸ்ட்லி இறங்கி அது எவ்வளோ டீப்பாக போகுதுன்னு பார்க்கணுன்னு நினைப்பாங்க. The body is such a great machine that scientists say if we had to create a factory parallel to the human body, it would require 4 square miles of land and the noise would be such that 100 square miles of land would be disturbed by it. ஸோ இப்போ நம்ம பாடிக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு ஃபேக்ட்ரி பேரலாக நம்ம ஹியூமன் பாடிக்கு பேரலாக ஒரு ஃபேக்ட்ரி நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இட் வுட் ரெக்வயர் 4 ஸ்கொயர் மைல்ஸ் ஆஃப் லேண்ட். ஸோ 4 ஸ்கொயர் மைல்ஸ் ஆஃப் பிளேஸ் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரி ரன் ஆகிற நாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 ஸ்கொயர் மைல்ஸ் ஆஃப் லேண்டு கிட்ட வரைக்கும் ட்ராவல் ஆகும் அப்படின்னு வந்து சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. The body is a great mechanical device, the greatest. You have millions and millions of cells and each cell is alive. Yes, நம்மளோட பாடியில் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் அலைவாக இருக்குது. ஸோ யூ ஆர் எ பிக் சிட்டி ஆஃப் 7 million cells. தேர் ஆர் 7 million citizens inside you. ஸோ நம்ம பாடியை ஒரு ஃபேக்ட்ரியாக நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பாடியில் கிட்டத்தட்ட 70 மில்லியன் செல் வந்து இருக்குது. ஸோ இந்த 70 மில்லியன் செல்ஸ் வந்து ஈச் சிட்டிசன்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அந்த ஹோல் சிட்டி இஸ் ரன்னிங் வெரி சைலண்ட்லி, ஸ்மூத்லி, அமைதியாகவும் மென்மையாகவும் வந்து நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஹியூமன் பாடின்ற ஃபேக்ட்ரி எவ்ரி மொமெண்ட் த மெக்கானிசம் இஸ் ஒர்க்கிங். இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். எஸ், இப்போ நார்மலாக நம்ம பேசுகிறோம் அப்படின்றது நம்ம பேசுறதுக்கான மெக்கானிசம்ஸ் நம்ம பாடி உள்ள நிறைய ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. ஈவன் தான் நம்ம மைண்டில் நமக்கு தாட்ஸ் வருது, அகெயின் அந்த தாட்ஸ் வந்து ட்ராவல் ஆகி நம்ம டங் ஓட மூமெண்ட் மூலமாக நம்மளோட வோக்கல் கார்ட்ஸ் மூலமாக அது வேர்ட்ஸாக மற்றவங்களை போயிட்டு ரீச் ஆகுது. ஸோ இந்த மெக்கானிசம் இப்போ என்னோடய தாட்டில் இருந்து என்னை மைண்ட் க்ரியேட் பண்ண தாட்டில் இருந்து என்னோடய டங் வரைக்கும் வந்து வோக்கல் கார்டில் இருக்கிற சவுண்ட் மூலமாக இந்த ஸ்பீச் வெளியே வர வரைக்கும் ஸோ சம் மெக்கானிசம் இஸ் ஹேப்பனிங். ஸோ இதே மாதிரி இன்னும் என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம பாடியில் இருக்கோ எல்லாமே சம் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் வந்து ஹேப்பன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆல்சோ தீஸ் மெக்கானிசம்ஸ் ஆர் வெரி காம்ப்ளிகேட்டட். இது வந்து சிம்பிளான மெக்கானிசம்ஸ் இல்லை. These techniques will be related at many points with the mechanism of your body and the mechanism of your mind. இந்த டெக்னிக் எல்லாமே எப்படி ரிலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வித் த மெக்கானிசம் ஆஃப் த பாடி அண்ட் த மெக்கானிசம் ஆஃப் யுவர் மைண்ட். ஸோ மைண்டோட மெக்கானிசம் சரி, பாடியோட மெக்கானிசம்ஸ் இதில் சர்டின் பாயிண்ட்ஸை வச்சு ஒவ்வொரு மெக்கானிசம் நமக்கு ஆக்டிவ் ஆகுது. But always the emphasis will be on those points where suddenly you are not part of the mechanism. Remember this. Suddenly you are not part of the mechanism. There are moments when you change gears. இந்த மெக்கானிசம் நம்ம உடம்புல நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் எப்படி ஸ்பீச் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தானோ, பட் இதெல்லாம் பற்றி நம்ம அவேரே இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கோம், பட் நம்ம பேசும்போது ஒவ்வொரு டைமுமே இந்த மெக்கானிசம் பற்றி நம்ம யோசிச்சுட்ருக்கோமா? கண்டிப்பாக இல்லை. அந்த மெக்கானிசம் பற்றி நம்ம கேர் பண்ணிக்கிறதே இல்லை. நம்ம கேஷுவலி நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். சேம் இன்னும் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு ஒரு விதமான மெக்கானிசம்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக தேர் ஆர் மொமெண்ட்ஸ் வென் யூ சேஞ்ச் கியர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க, in the night when you drop into sleep you change gears because during the day you need a different mechanism for a waking consciousness. A different part of the mind functions. Then you drop into sleep and that part becomes non-functioning. Another part of the mind begins to function and there is a gap, an interval, a turning. A gear is changed. In the morning when you are again getting up, the gear is changed. You are silently sitting and suddenly someone says something and you get angry. You move into a different gear. That is why everything changes.
ஸோ லைஃப்பில் நம்மளோட பாடியில் நிறைய கியர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். எப்படி நம்ம நைட்டு தூங்குகிறோமோ, நம்ம நைட் பெட் போகிறோம், தூங்குகிறோம். ஸோ நமக்கு தூக்கம் எப்படி வருது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் யாருக்காவது இருக்கா? கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம எப்போ தூங்குகிறோம், எப்படி தூங்குகிறோம், ஐயோ தூக்கமே வரமாட்டேங்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி தான் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் ஈவன் தோ நம்ம பாடி ஒரு மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது. ஃபைனலி நம்ம தூங்குகிறோம். தூங்கும் இப்போ நம்ம கான்ஷியஸாக இருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசுகிறோம். ஒரு நெருப்பு இருக்குது அப்படின்றது அந்த நெருப்பு சுற்றும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்குது. எப்போனா மார்னிங் டைமில் நம்ம கான்ஷியஸாக இருக்கிறது. பட் இதுவே நம்ம தூங்குகிற டைமில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். அந்த டைமில் உங்கள் பக்கத்தில் ஒரு நெருப்பு எரியுது அப்படின்னாலும் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு அவேர்னஸ்க்கு வர முடியாது. ஸோ அந்த டைமில் நம்மளோட பாடி ஒரு டிஃப்ரெண்ட் கியரில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் ஆகிட்டுருக்கும். நம்ம ஸ்லீப்பில் இருப்போம். ஆல் அதர் ஆர்கன்ஸ் எல்லாமே ரெஸ்டடாக இருக்கும். நிறைய மெக்கானிசம்ஸ் எல்லாமே அந்த டைமில் ஸ்டாப்ட் ஆகியிருக்கும். அதே மாதிரி மறுபடியும் நம்ம மார்னிங் ஏந்திரிக்கும் பார்த்திங்கன்னா அகெயின் வி கம் டு கான்ஷியஸ். நம்ம அதர் ஒர்க்ஸ், நம்மளோட ஒர்க்ஸ் என்னென்னவோ எல்லாமே பார்த்துட்ருக்கோம். சப்போஸ் நம்ம ரொம்ப சைலண்ட்டாக நம்ம வேலை ஒன்று இருக்கோம் அப்படின்றது திடீர்னு சம்திங் நமக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி, கோவம் வர மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலும் உடனடியாக அந்த இடத்துல நம்மளோட பாடி ஒரு கியர் சேஞ்ச் பண்ணுது. உடனடியாக நமக்கு அந்த கோவம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ நம்மளோட பாடி கண்டினியூஸாக நிறையா கியர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஆஸ் வெல் அஸ் நிறைய மெக்கானிசம்ஸ் நம்மளோட பாடியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இஃப் யூ கெட் ஆங்க்ரி, யுவர் ப்ரீதிங் வில் சடன்லி சேஞ்ச். நம்ம கோவமாக நம்மளோட ப்ரீதிங் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். யுவர் ப்ரீதிங் வில் பிகம் இரிட்டேட்டட், கேஆட்டிக். நம்மளோட ப்ரீதிங் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, வி ஃபீல் இரிட்டேட்டட். அது இல்லாமல் கேஆட்டிக், ரொம்ப அழிவுத்தனமான ஒரு ப்ரீதிங் மாதிரி அது இருக்கும். A trembling will get into your breathing. You will feel suffocated. Your whole body would like to do something, shatter something. Only then can the suffocation disappear. Your breathing will change. Your blood will take a different rhythm, a different movement. Different chemicals will have to be released in the body. The whole glandular system will have to change. You become a different man when you are angry. இப்போ இந்த மேலே கொடுத்துருக்க ரீசன்ஸ் எல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக ஆங்கிரி ஆகிறோம் அப்படின்றது நம்மளோட பாடி கம்ப்ளீட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ், கைண்ட் ஆஃப் கிரானுலர் சிஸ்டம், டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்மளோட பிளட் டிஃப்ரெண்ட் ரிதீமில் ரன் ஆகுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்மளோட பாடி சேஞ்ச் ஆகுது when we are angry. A car is standing, you start it. Do not put it in any gear. Let it be in neutral. It will go on pulling, vibrating, trembling, but it cannot move. It will get hot. That is why when you are angry and you cannot do something, you will get hot. The mechanism is ready to run and do something and you are not doing, you will get hot. You are a mechanism, but of course not only a mechanism, you are more, but the more has to be found. When you get into a gear, everything changes inside. When you change the gear, there is a turning. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கியர் பற்றின ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த ஆங்க்ரி இந்த விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த கியர்ஸ், இந்த விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது, இந்த மெக்கானிசம் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது, இந்த தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற விஷயம் பற்றி சொல்லணும்னா, இந்த விஷயங்கள் கண்டினியூஸாக நம்ம பாடியில் ஹேப்பன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் நம்ம அதை பற்றி அவேர் இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யூ ஆர் மோர், பட் த மோர் ஹேஸ் டு பி ஃபவுண்ட். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. பட் இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, ஸோ இதெல்லாம் பற்றி நமக்கு ஐடியாவும் இல்லை. நம்மளும் அதை பற்றி திங்க் பண்ணதும் கிடையாது.
இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது சம்திங் இதை விடவும் ஏதோ ஒன்று இருக்குது பெருசாக, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தெரிஞ்சிக்காம அப்படின்றது தான் நமக்கு உணர்த்துது. சிவா சேஸ், ஸோ சிவன் இந்த விஷயங்களுக்கு பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, as breath turns from down to up and again as breath goes from up to down, through both these turns realize. ஸோ ஒன்ஸ் நம்மளோட பிரெத் இன்ஹேல் பண்ணி நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனை கொடுக்குறேன். தேங்க்யூ.